ஐயாவுடைய ஆலோசனை மற்றும் அம்மாவுடைய ஆலோசனைகள் மற்றும் ஒவ்வொரு சபை மூப்பர்களும் நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தீங்க. அதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாலண்டியர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. நல்லா அழகாக சிறப்பாக நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஹெல்ப் பண்ணீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு எல்லா காரியத்திலும் உபசரிச்சிங்க. அநேக பேர் ஒவ்வொருவரும் பொறுப்பாக எடுத்து இந்த விபிஎஸ் ஊழியத்தை தாங்கினீங்க. மிகுந்த மனத்தாழ்மையோடு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை அவரை அன்போடு வாழ்த்துகிறோம். கடந்த 10 நாட்களாக விபிஎஸ் வகுப்புகளில் சிறப்பாக பங்கேற்ற மாணவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவர்களை அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கு நன்றி கூறுகிறோம். சிறப்பாக ஆசிரியர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த 10 நாட்களும் இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவருடைய சத்தியத்திலே நடப்பதற்காக தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தினதற்காக நன்றி சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்களை வழி நடத்துவதற்கு டைரக்டர்ஸாக செயல்பட்ட பாலினேஷனில் ஆண்டோட பணி செய்த சகோதரர் மோசஸ் அவர்களும் நம்முடைய திருச்சியை சேர்ந்த சகோதரர் ஏபி அவர்களும் டைரக்டர்ஸாக இருந்து அவர்களை சரியாக வழி நடத்தினதற்காக அவர்களுக்கும் நன்றி சொல்கிறோம். இந்த 10 நாட்களும் சிறு பிள்ளைகள் அவர்களுக்கு மதிய நேரத்திலே சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு உணவு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாம் நன்றி சொல்கிறோம். அதற்காக தங்களுடைய உதார்த்தமான காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு கத்த தம்முடைய பரலோகத்திலிருந்து பலனை தந்து வழி நடத்துவார். மாத்திரமல்ல, காலை நேரத்திலே ஜூஸ் மற்றும் டீ ஸ்நாக்ஸ் கொடுத்த குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் விபிஎஸ் வகுப்பிலே பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்த குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. அதனால் விசேஷமாக பாலினேஷன் ஊழியர்களுக்காக நாம் நன்றி சொல்கிறோம். நாம் கேட்டபோது உடனடியாக டைரக்டர்ஸை அனுப்பி வைத்தார்கள். ஆகவே அதன் செயலராக இருக்கிறார் திரு ஜோசபையா அவர்களுக்கும் நன்றி சொல்கிறோம். அதோடு எல்லா நேரத்திலும் வாலண்டியர்ஸாக தன்னார்வமாக கடந்து வந்த சகோதரர்கள் ஒவ்வொருக்கும் நன்றி சொல்கிறோம். தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கு கல்வி உண்டு, பணி உண்டு, அவற்றை ஒதுக்கி வைத்து இந்த சிறு பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட்ட ஒவ்வொருவரை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் அதற்கான நன்மை பரலோகத்திலிருந்து வந்து வழிநடத்துவார். தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எல்லா நாட்களும் ஸ்லைட் ஷோ மற்றும் வீடியோ நாம் சொல்லுகிற நேரங்கள்லாம் வந்து எடுத்த சகோதரர்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆடியோ சிறப்பாக ஒழுங்கு செய்த சகோதரர்களுக்கு நன்றி சொல்கிறோம். நேற்று தினத்தில் சிறப்பாக கற்றுக்கொண்ட காரியங்களை எக்ஸிபிஷனாக வைத்திருந்தார்கள். அதற்காக உழைத்த ஒவ்வொருக்கும் கத்த தமது பரலோகத்திலிருந்து பலனை தந்து வழிநடத்துவாராக. கடந்த நாட்களிலே மதிய உணவு கொடுத்தவருடைய பெயரில் வாசிக்கிறோம். முதல் நாளிலே என்ஜினியர் பொன்ராஜ் அவருடைய குடும்பத்தினர், 26ஆம் தேதி திரு யாக்கோபு மாணிக்க வாசகம் மற்றும் திருமதி லலிதா அவருடைய குடும்பத்தினர், 27ஆம் தேதி திரு எஸ் ஜெயசிங் திருமதி சுகன்யா அவருடைய குடும்பத்தினர், 29ஆம் தேதி திரு ஜி அந்திரயான் திருமதி அன்னபூஷம் அவருடைய குடும்பத்தினர், 30ஆம் தேதி திரு சி ரூபன் எபனேசர் திருமதி கிறிஸ்டி, திரு பட்ராஜ் திருமதி சந்தியாவுடைய குடும்பத்தினர், 1ஆம் தேதி திரு கிருபாகரன் திருமதி விஜயா அவருடைய குடும்பத்தினர், 2ஆம் தேதி விபிஎஸ் டொனேஷன் வந்து மதிய உணவு வழங்கப்பட்டது. 3ஆம் தேதி திரு கே யசூரன் சாமியலன் திருமதி பொன்செலி அவருடைய குடும்பத்தினர், 4ஆம் தேதி திருவாய் ஜெயசிங் திருமதி எஸ்தர் அன்புராணி, 5ஆம் தேதி
திரு ஒய் விசுவாசமன், திருமதி பால் தங்கமோடு குடும்பத்தினர் வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை உணவு கொடுக்கிற திரு பாலன், திருமதி ஜான்சி பாலன் அவருடைய குடும்பத்திற்கு நன்றி சொல்கிறோம். ஜூஸ் கொடுத்தவர்கள் முதலாவது நாள் விபிஎஸ் டொனேஷன்லேருந்து நன்னா சர்பத்து கொடுக்கப்பட்டது. இரண்டாவது நாள் திரு பி ஜபஸ்டின், மூன்றாவது நாள் திரு டி புஷ்பராஜ், நான்காவது நாள் திரு ஜபஸ்டின் துரையான், திரு எஸ் ஸ்டீஃபன், ஐந்தாவது நாள் திரு ஜே பிரின்ஸ், ஆறாவது நாள் திரு டி ஆசிர், ஏழாவது நாள் திரு எடிசன் பிரைட், எட்டாவது நாள் திரு பிரவீன், திரு சதீஷ், ஒன்பதாவது நாள் திரு எஸ் மெல்கி சிங், பத்தாவது நாள் விபிஎஸ் டொனேஷன் அன்று குளிர்பானம் வழங்கப்பட்டது. இதேபோல் அன்று மாலை திரு எஸ் செல்வகுமார் அவர்கள் டீ மற்றும் வடை கொடுத்தார்கள். இன்று மாலையிலே ஸ்டான்லின், ஏசு மில்டன், அனிஷ் அவருடைய சார்பாக ஐஸ்கிரீம், நன்னாரி, பஞ்சு மிட்டாய் எல்லாம் கொடுக்கப்பட்டது. சாமியல் சார்பாக இந்த காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டது. யாவருக்கும் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் இதற்கான நன்மைகளை ஒவ்வொருக்கு தந்து வழிநடத்துவாராக. வருகின்ற வாரத்திலே விபிஎஸ் ஊழியத்திற்காக நன்கொடையை கொடுத்தவர்கள் மற்றும் அதற்கான செலவுகள் பின்பதாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரவு செலவு வாசிக்கப்படும் பொழுது இந்த நேரத்திலே இதற்கான பரிசுகள் வழங்கப்படும்.